இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பிஸ்கட்லேயே எப்படி வீட்டில் கேக் செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 2 பிஸ்கட் பேக்கெட், பால் 1 கப் எடுத்துக்கோங்க, சர்க்கரை வந்து 1 கப் சர்க்கரையை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஈனோ பேக்கெட் 1, அவ்வளோதான் நமக்கு இதுக்கு தேவையானது. இப்போ நான் இந்த பிஸ்கட் பேக்கெட் 2யும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஈனோ வந்து பாதி போட்டால் போதும், பாதி கலந்துக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பவுடர், அந்த பொடியை வந்து நல்லா கலந்துக்கும், அது போட்டு இது 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, 1 கப் பால், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்க போகிறோம். இதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க பால் ஊற்றி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பில் இப்போ குக்கர் வச்சுட்டு இப்போ அதில் கல்லுப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அது மேலே ஸ்டாண்ட் மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம் ஒரு 15 நிமிஷம். இப்போ கேஸ்கட் எதுவுமே போடாமல் குக்கரை நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கணும். பவுலில் வந்துட்டு நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ நீங்கள் நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டாண்ட் மேலே இப்போ எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வைக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு தட்டை வச்சு அதை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை நம்ம மூடிடலாம். 40 நிமிஷத்துக்கு இதே மாதிரி மூடி வச்சுருக்கோம். அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும், ஏற்றி வச்சிடக்கூடாது, ஏன்னா கருகிரும். இப்போ 40 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு கத்தியை வச்சு நீங்கள் குத்தி பார்த்துக்கலாம். இதை ஒரு தட்டில் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதை நீங்கள் பின்னாடி பக்கம் தட்டினீங்கன்னா அது அப்படியே வந்துடும். இதோ சுவையான பிஸ்கட் கேக் ரெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.